இந்த படத்தில் வந்து அஜித் சார் பஞ்ச் டயலாக் பேச மாட்டார். இந்த படத்தில் அஜித் சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்தில் ஒரு பயங்கர பில்டப்பு இன்டர்வல் பிளாக் கிடையாது. ஆனாலும் இந்த படம் உங்கள் அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தும், இன்க்ளூடிங் த ஃபேன்ஸ். நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய எல்லா பேட்டிகள்லையும், ஒரு திறந்த மனசோட வாங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம், இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். இது ஒரு மனுஷனுடைய இடையறாத முயற்சி தான் இந்த படம். ஒரு சாதாரண மனிதன், உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதன், என்ன சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்த ஒரு மனிதன், ஒரு மிடில் ஏஜை தொட்டு விட்ட ஒரு மனிதன், அவனுடைய உலகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் நடத்துகின்ற ஒரு போராட்டம் தான் இந்த படம். அண்ட் போராட்டம்னு சொல்லும்போது உடனே இது வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன், ஒரு டிப்பிக்கல் பஞ்ச் டயலாக்ஸ் உள்ள ஒரு பயங்கர பில்டப் சீன்ஸ் உள்ள ஒரு படமானு கேட்டிங்கன்னா இல்லை. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். உங்களை என்கேஜ் செய்யக்கூடிய ஒரு படம். இட்ஸ் அ மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் தமிழ் ஃபிலிம், சரியா? ஆனால் இது ஒரு யதார்த்தமான கதை. ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதனுடைய கதை. ஆனால் ட்ரெய்லரை பார்க்குறப்போ அந்த காட்சி அமைப்புகள், அதில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம், அஜர்பைஜானில் படம் வெள்ளைக்காரங்க குறுக்க வர்றாங்க, கார் சேஸ் ஆகுது, இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு இது கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது தெரியுது. பட் ஆனால் ஒரு இயல்பான மனிதரின் படம் அப்படிங்கிறப்ப இது எந்த பிளண்டு, அதாவது ஒரு இயல்பான மனிதரின் படத்துக்குள்ளே பிரம்மாண்டமும் சேர்ந்து இருக்கிறதா? அதாவது அதை படைப்பு அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறப்போ பிரம்மாண்டம் என்பது இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் டேர்ம். இங்கே வந்து பிரம்மாண்டம் என்பது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டெரெயின், அந்த டெரெயின் படத்தில் வந்து அந்த டெரெயினை ஒரு கதாபாத்திரம் என்ன கேட்டிங்கன்னா, அதனால ஓப்பனிங் ஷாட்டே அதை வச்சுட்டிங்களா? அப்படியே ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து அப்படியே ஒரு கார் ரோட்டில் அப்படியே போகுது, அந்த பாலைவன மலைகளுக்கு நடுவில் மாதிரி. ஸோ டீசர் நிலப்பரப்பே ஒரு கதாபாத்திரம் தான். டீசரில் அது முதல் ஷாட்டாக வருது, படத்தில் அது முதல் ஷாட்டாக வராது. பிரம்மாண்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெரெயின், பிரம்மாண்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சில ஸ்டண்ட் காட்சிகள். ஸ்டண்ட் இருக்குது இந்த படத்தில், ஆனால் தேவையில்லாததாகவோ படத்தை வியாபிக்கின்ற முறையிலோ ஸ்டண்ட் கிடையாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல மட்டுமே ஸ்டண்ட் வருது. ஸோ ஸ்டண்ட்ஸில் அதுக்கப்புறம் சில பாடல் காட்சிகளில், ஒரு பாடல் காட்சியில் குறிப்பாக. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் பிரம்மாண்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொதுவான அர்த்தத்தை நான் பயன்படுத்துகிறேன், பொதுவான அர்த்தத்தை அந்த மாதிரி இருக்குது. பட் உள்ளார்ந்த முறையில் ஆத்மார்த்தமான ரீதியில் இது மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை. இல்லை இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் அவங்கள கொஞ்சம் திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் அவர் எதுவும் உங்களுக்கு வைக்கிறாரா? அதுக்கு நேர்மாறாக நடந்தது. அந்த மாதிரி சஜஷன்ஸை நான் வச்சேன். சார் இந்த இடத்துல கொஞ்சம் மாஸாக போகலாமா, இந்த இடத்துல கொஞ்சம் ஹீரோயிசமாக போகலாமா. பட் சார் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். திஸ் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். இந்த மாஸ், இந்த ஆக்ஷனு, இந்த ஹீரோயிசம் இதெல்லாம் அடுத்த படத்தில் வச்சுக்கலாம், நம்மளுடைய அடுத்த படத்தில் வச்சுக்கலாம். ஆமாம், அடுத்து ஒரு படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறதாகவும் ஒரு பேச்சு இருந்தது, அப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காருன்னு. ஆமாம், ஐ வில் கம் டு தட் லேட்டர். லெட் மீ ஆன்சர் திஸ் கொஸ்டின். இல்லைனா இந்த ட்ரெயின் ஆஃப் தாட் மறந்துடும். ஸோ சார் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். இது இந்த கதைக்கு வந்து ஒரு ஜீவன் இருக்குது, இந்த கதைக்கு ஒரு தன்மை இருக்குது, ஒரு ஆத்மா ஒன்று இருக்குது. அது கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுவோம், இந்த கதைக்கு நம்ம உண்மையாக இருப்போம். இது கண்டிப்பாக இந்த படம் வந்து நியாயமான முறையில் ரிசீவ் செய்யப்படும். இன்ஃபேக்ட் அவர் சொன்ன வார்த்தை, யூ வில் பி செலிப்ரேட்டட் அப்படின்னு. Behind Us Master Inspires with director Mahil Tirumeni. Title sponsor SRM International Real Estate LLC, the #1 Tamil real estate company in Dubai. Let's grow together. Powered by Lakshmi Ceramics. Ekachekka collections ellame ready stock.